பிரியன். நாங்கள் தாந்தனிமலை தான், கரூர் மாவட்டம். நான் கல்யாணம் பண்ணது லவ் மேரேஜ். என் ஒய்ஃப் வந்து படி ஈரோடு கொடிச்செட்டிப்பாளையம் மட்டும். நானும் அவங்களும் விரும்பிட்டு கல்யாணம் பண்ணணும். நான் காலேஜில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு அவங்க காலேஜில் தான் பழக்கமானாங்க. நான் அங்கே காலேஜில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸ்டாஃபாக அவங்க ஸ்டூடெண்ட் இருந்தாங்க. 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி 2 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. அதை நான் வீட்டில் சொன்னேன். அவங்க வீட்டில் சொன்னதுக்கு ஒத்துக்கலை. இன்டர் கேஸ்ட் மேரேஜ், கேஸ்ட் டு கேஸ்ட் கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா பேச்சு கேட்டுட்டு இப்போது எஸ்சி பையில் கல்யாணம் பண்ணியிருக்கா. அது நம்ம கேஸ்ட் ஒத்து வராது. குழந்தைய விட்டுட்டு வந்துரு, குழந்தைய தலையெல்லாம் கொடுத்துட்டு வந்துரு. நான் இன்னமும் அந்த ஊரில் நம்ம கம்யூனிட்டி சேர்ந்தவங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன் அப்படின்னாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எங்கள் அப்பா அம்மா எல்லாம் சேர்ந்து குழந்தை தூக்கிட்டு போகிறோம். போனாங்க, பேசினாங்க. சரி கூப்பிட்டு எங்களை விசாரித்தாங்க. என்ன விசாரித்தாங்க, என் ஒய்ஃபை விசாரித்தாங்க. அப்புறம் எங்கள் அப்பா அம்மா அவங்க அப்பா அம்மா எல்லாம் தனித்தனியாக விசாரிச்சுட்டு அவங்க அப்பா அம்மா கூட உட்காந்து விசாரிக்கால. சரிப்பா ஒய்ஃப் தான் போயிட்டு வரேன்னு சொல்கிறாங்களா, சரி போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், இல்லை முடியாது, எனக்கு நீ வேணாம், உன் குழந்தைய வேணாம், உங்கள் கேஸ்ட்டில் நான் என்ன கல்யாணம் பண்ணது ஒரு அவமானமாக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நைட் அந்த ஹோமுக்கு போயிட்டாங்க. காலையில் இருந்தாலும் சைல்டு கேரில் பேசிவிட்டு அப்புறம் குழந்தைய நீங்கள் யார் வச்சுக்கிறதா, அப்பா வச்சுக்கிறதா இல்லை அம்மா வச்சுக்கிறதான்னு கேட்டேன். இப்படி சைல்டு கேர்லேயும் ஒரு 3 மணி நேரம் கவுன்சிலிங் கொடுத்தாங்க. இது தீர்வு என்னென்னா 19 நாள் ஆன குழந்தை, இன்னையோட 21 நாள் 22 நாள் ஆக போகுது. எனக்கு அது ஒரு தீர்வு வேணும். என் பொண்டாட்டி என் கூட இருக்கணும். என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் என்ன பண்ணாலும் விசாரிக்க